Dear student, in this video we are going to learn about life cycle of penicillium. So, last video we have discussed about structure of penicillium. In this video we are going to learn life cycle of penicillium. So first we should know the reproduction method of penicillium. It carries three methods. They are vegetative, asexual and sexual reproduction method. Let's see one by one. First, vegetative reproduction. அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பெனிசிலியத்துடைய வாழ்க்கை சுழற்சி பற்றி பார்க்க போகிறீங்க. வாழ்க்கை சுழற்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய இனப்பெருக்க முறை தெரியணும். மொத்தம் 3 வகையில் இனப்பெருக்க முறை இருக்குது. வெஜிடேட்டிவ், தட் இஸ் உடலம். ஏசெக்சுவல், தட் இஸ் பாலியல் இனப்பெருக்கம். செக்ஷுவல், பால் இனப்பெருக்க முறை. ஸோ ஒரு முறை ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ், அதாவது உடலை இனப்பெருக்க முறை. உடலை இனப்பெருக்க முறை பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது துண்டாதல் மூலமாக இந்த முறை நடைபெறுகிறது. எப்படி துண்டாகுதுன்னா உங்களுக்கு தெரியும், பெனிசிலியத்துடைய உடலம் பார்த்தீங்கன்னா மைசிலியம் எனப்படும். அது பல ஐஃபாக்களால் ஆனது. அந்த ஐஃபா பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய துண்டுகளாக உடைஞ்சி ஒவ்வொரு ஐஃபாவும் ஒரு புதிய மைசிலியமும் உண்டாகும். இந்த முறைக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது உடல் இனப்பெருக்க முறை. அடுத்து பாலியல் இனப்பெருக்க முறை. பாலியலான ஏசெக்சுவல், அதாவது பால்னா அதாவது ஆண் பால் பெண் பால் அதுமாதிரி இல்லாமல் உருவாகும் முறை தான், அதாவது இனப்பெருக்க முறை. அதுக்கு தான் பால் இல்லா இனப்பெருக்க முறை. ஏசெக்சுவல், ஏன்னு ஆப்ஷன் அர்த்தம். ஓகேவா? பால் இல்லா இனப்பெருக்க முறை. அந்த பால் இல்லா இனப்பெருக்க முறை எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே கொனிடியா என்ற ஸ்போர்கள் மூலமாக. ஸ்போர்னு நீங்கள் விதை நினச்சிக்கலாம், அது கண்ணுக்கு தெரியாத, அதாவது சிறிய கீழ்நிலை தாவரங்கள் பார்த்தீங்கன்னா விதையை சொல்ல மாட்டாங்க, ஸ்போர் சொல்லுவாங்க. அந்த ஸ்போர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல் ஸ்போர், அது கசையில்லாத ஒரு ஸ்போர். அதுக்கு பேர் இங்கே கொனிடியா. நீங்கள் பார்க்கலாம் மேலே பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொனிடியா ஃபோரம் இருக்கு இல்லையா, அதில் உருவாக்கக்கூடிய பேர் கொனிடியா. அதை உருவாக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் கொனிடியா 4. ஸோ அந்த கொனிடியா 4 பார்த்தீங்கன்னா எதுனா, அதாவது அதனுடைய உடலத்தினுடைய மைசிலியத்துடைய மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு மைசிலியமானது ஆக்ட் ஆஸ் ஏ கொனிடியா 4. ஸோ அதுலேருந்து கொனிடியா 4 உருவாகும். ஓகேவா? இந்த கொனிடியா 4 எப்படி பார்த்தீங்கன்னா அரைஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த ஸ்டிக்மா. அதாவது கொனிடியா 4ல் ஃபஸ்ட்டு மொத்தம் 3 வகையான பகுதி இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதி கொனிடியா, அதை கனெக்ட் பண்ணுற பகுதி மெட்டூலா, மெட்டூலாலேருந்து உருவாக்கூடிய பகுதி ஸ்டெரிக்மா. ஓகேவா? ஸ்டெரிக்மாலேருந்து தான் என்ன பார்த்தீங்கன்னா கொனிடியா உருவாகும். ஸோ கொனிடியா அரைஸ் ஃப்ரம் டிப் ஆஃப் த ஸ்டெரிக்மா. ஸ்டெரிக்மா என்ற அமைப்பிலிருந்து தான் கொனிடியா உண்டாகும். அதாவது எப்படின்னா the tip of the ஸ்டெரிக்மா swell slightly and its nucleus divide into 2. ஸோ அந்த ஸ்டெரிக்மாவுடைய நுனிப்பகுதியானது சுருக்கமாகி அதில் இருக்கிற நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் ஆகி ஒரு டாக்டர் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா மூவ்ஸ் இன்டு த swollen tip and cut and form ஸ்டெரிக்மா பை செப்டம். அந்த நியூக்ளியஸோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா உருவானதுக்கப்புறம் அந்த ஒரு செல் பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். அதுக்கு செப்டம் என்று பெயர். As a result of the conidium it produces tip of the stegma. ஸோ அதுலேருந்து கொனிடியா உருவாகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொனிடியா உருவாகிட்டே இருக்கும். அந்த கொனிடியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூனிசெல்லுலர், யூனிநியூக்ளியேட், ஸ்மூத் அண்ட் க்ரீன். அந்த கொனிடியா பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஒரு செல்லால் ஆனது, ஒரே ஒரு உட்கரை மட்டும் பெற்றிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த ஸ்போர். அதனால தான் இதுக்கு பேர் க்ரீன் மோல்டு பேர் நான் முன்னாடி சொன்னேன். அதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா மேபி ஓவாய்டு இருக்கலாம், அல்லது குளோபஸ் ஷேப்பில் இருக்கலாம், அல்லது எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கொனிடியா பார்த்தீங்கன்னா த கொனிடியாஸ் ஆர் என்ன பண்ணும் டெசிமினேட்டட் பை விண்ட். அப்புறம் என்ன ஆகும், அதாவது காற்று மூலமாக அது பரவி அதுக்கு தேவையான சூட்டபிள் மீடியத்தில் அது விழுந்ததுக்கப்புறம் த கொனிடியா அப்சர்வ் வாட்டர் அண்ட் swell the nucleus. Conidia divides into many daughter nuclei. Conidia walls become ruptured and the spore content protrude and the germ tube. ஸோ அந்த கொனிடியா என்ன பார்த்தீங்கன்னா
என்ன ஆகும், அதில் கூட உட்கருவானது பல நியூக்ளியஸாக என்னாகும், அது டிவைட் ஆகி அதுலேருந்து ஒரு நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா அந்த கொனிடியா டியூப்பில் உண்டாகும். அந்த கொனிடியா டியூப்லேருந்து அந்த மைசிலியங்கள் என்னாகும், உருவாகும். இதுதான் பார்த்திங்கன்னா பாலில் இனப்பெருக்க முறை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால் இனப்பெருக்க முறை, தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இட் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன். சாதகமான சூழ்நிலை தான் இது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும். எப்படின்னா இட் இஸ் ஊகேமஸ் டைப். ஸோ ஊகேமஸ் டைப்னா it has both male and female organ. That male organ is called as a antheridium. The female organ is called as a ascogonium. The most of the species of penicillin is homothallic. That is, the male and female sex organ are produced on the same mycelium. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மைசீலியத்தில் அந்த ஆண் பெண் என்ற ஆர்கன் பார்த்தீங்கன்னா உருவாகும். அதுக்கு தான் பேர் ஹோமோதேலிக் என்ற பேர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்கோகோனியம் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ்கோகோனியம் வாட்? தட் இஸ் ஃபீமேல் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ ஆஸ்கோகோனியம் is female sex organ. It arises from small outgrowth from the vegetative cell of the mycelium. At this time it is uninucleate. ஸோ இது எப்போ உருவாகுதுன்னா, ஏதாவது ஒரு உடல செல்கள் இந்த மைசீலியத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அவுட் க்ரோத் உருவாகும். அந்த டைமில் ஒரே ஒரு உட்கரு மட்டும் பெற்றிருக்கும். After later stage, the development of single nucleus divide repeatedly into 32 or 64 daughter nucleus. ஸோ அதுக்கப்புறம் அவன் டெவலப் ஆகும்போது 32 64 உட்கரு கொண்ட நிலையாக மாறும். ஸோ அந்த டைமில் the mature ascogonium is a long, erect, multinucleate, unseptate and tubular. It is anterior end of is slightly curved. ஸோ அங்கே வளர்ச்சி அடையும் போது அந்த ஆஸ்கோகோனியம் பார்த்தா எப்படி பார்த்தீங்கன்னா பெருசு நீட்டாக இருக்கும், பல உட்களை கொண்டிருக்கும். அது உட்கரை கொண்டு இருந்தாலும் குறுக்கு சூர் இல்லாமல் இருக்கும். அதுக்கு அன்செப்டேட் சொல்லுவாங்க. ஓகேவா? டியூப்லர் குழல் போன்று காணப்படும். ஆனால் அதோட நுனி பகுதி மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைந்து காணப்படும். யூ கேன் see the figure. ஓகே, பிக்சரில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியம் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் இஸ் எ மேல் செக்ஸ் ஆர்கன். யூ நோ தட். அதாவது ஆந்த்ரிடியம் வந்து இதில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு சொல்லுவாங்க. It arises from the small slender tubular hypha from the adjacent of the same hypha or neighboring hypha. ஸோ அந்த பெண் ஆர்கன்லேருந்து பக்கத்தில் கூடிய இதுதான் இந்த ஆந்த்ரிடியம் உருவாகும். அது ரொம்ப சிறியதாக இருக்கும், ஸ்லெண்டர் அண்ட் டியூபுலர் குழல் போன்று காணப்படும். இட் இஸ் கால்டு ஆந்த்ரிடியல் பிரான்ச். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, ஆந்த்ரிடியல் கிளை என்று அழைக்கப்படும். It is loosely coils around the ascogonium and forms slightly inflated end. இது பார்த்தீங்கன்னா அந்த காயில் போன்ற சோல் போன்று என்ன ஆஸ்கோகோனியத்தோடு இணைந்து வளர மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? The septum develops just below the inflated. As a short tub-shaped uninucleate structure develop at the tip of antheridial branch. It is called antheridium. இதுதான் antheridium. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஃபியூஸ் ஆகணும், இணையணும். அதுக்கு பேர் தான் plasmogamy. The distal end of the antheridium comes contact with the ascogonium. The cell wall at the tip is contact forming a pore. ஸோ அதாவது ரெண்டும் யூ கேன் see the figure. அதாவது ஆந்த்ரிடியம் ஆஸ்கோகோனியம் வந்து இணையும் போது இதில் இருக்கக்கூடிய ஆந்த்ரிடியத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆனது ஆஸ்கோகோனியத்துக்கு போகணும். அப்போது அந்த இணையக்கூட பகுதிக்கு பேர் ஒரு துளை உண்டாகும். அதுக்கு பேர் போர் என்று, அதாவது ஒரு துளை உண்டாகும். அந்த துளை வழியாக தான் என்ன பார்த்தீங்கன்னா the cytoplasm antheridium enters the ascogonium through the pore. The cytoplasm of antheridium and ascogonium fuse together. This is called plasmogamy. ஸோ இது ரெண்டும் இணையும் போது அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது, plasmogamy. ஸோ உடலாக இணைஞ்சு போச்சு. அடுத்து ஆந்த்ரிடியத்தில் உள்ள உட்கருவானது அதுக்குள்ளே போகணும். அது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டைகேரியோட்டிசேஷன். அது ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் plasmogamy, the female nuclei in the ascogonium are arranged in the pairs by formation of cross wall. So each pair of nucleus is called dikaryon. ஸோ டைனா இரண்டு, கேரியான உட்கரு. ஸோ இரு உட்கரு கொண்ட நிலையாக போகும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ டைகேரியோசேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன உருவாகும் பார்த்தா ஃப்ரூட்டிகேஷன். ரெண்டு இணைந்ததுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வு பேர்
ஃப்ரூட்டிகேஷன் என்று பெயர். The process development of fruit body is called ascocarp that containing ascospore. அதாவது ஆஸ்கோகார்ப் என்ற ஒரு கனி உடலமாக உருவாக்கக்கூடிய பகுதி நிகழ்வு பேர் ஃப்ரூட்டிகேஷன். அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஸ்கோகார்ப் தட் ஹேஸ் ஆஸ்கோஸ்போர். ஆஸ்கோஸ்போர் என்ற ஸ்போர்கள் காணப்படும். ஸோ ஆஸ்கோஜீனஸ் டைப் ஆஃப், அதாவது அந்த ஆஸ்கோஜீனஸ் ஐஃபா மே பி பிரான்ச் ஆர் அன்பிரான்ச். They consist of binucleate cells. So dikaryotic cells enlarge size and serve as ascus mother cells. So அந்த பிரான்ச் அன்பிரான்ச் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்கோஸ்போர் பார்த்திங்கன்னா பெருசாகும், 2 விட்டு கொண்டு, அதுக்கு பேர் வந்து ஆஸ்கஸ் மதர் செல். ஆஸ்கஸ் தாய் செல்லாக உருவாகும். ஸோ 2 nucleus of ascus mother cell fused form diploid nucleus called synkaryon, the cell containing diploid nucleus of young ascus. ஸோ 2 செல்களை கொண்ட உட்கரு கொண்ட பேஸ் அதுதான் என்ன பேர், இளம் ஆஸ்கஸ் என்று பேர். ஸோ யங் ஆஸ்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா enlarge the size, diploid nucleus undergoes meiosis and then mitosis. As a result 8 haploid nucleus are formed. 8 நியூக்ளியஸ் கொண்ட இதுவாக மாறும். ஸோ ஈச் நியூக்ளியஸ் கெட் species of cytoplasm as it form chloroplast cells called ascospore. ஸோ அந்த 8 இருக்க ஒவ்வொரு செல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டோபிளாசத்தை பெற்று ஆஸ்கோஸ்போராக மாறும். ஓகேவா? ஸோ அந்த உருவாகிற ஆஸ்கோஸ்போர் எப்படி தான் மேபி ஸ்மூத் ஆர் ரஃபாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரஃப் ஆஸ்கோஸ்போர் என்ன பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா டெசிமினேஷன் ஆகி, அதாவது வளர் ஊடகத்தில் உணர்ந்து மீண்டும் ஆஸ்கோஸ்போர் டெவலப் ஆகி அது ஒரு புதிய மைசிலியமாக உண்டாகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பெனிசிலியம். ஸோ இந்த வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். தேங்க்யூ.